இயற்கை வளம் நிறைந்த தர்மமிகு புண்ணிய பாரத பூமியில் திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை தேனினும் இனிய தீந்தமிழால் மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் அந்த திவ்ய தேசத்து இயற்கை அழகையும் வர்ணிக்காமல் இருந்ததில்லை. இறை பாதி இயற்கை பாதி என்ற நிலையிலேயே திவ்ய தேசங்களில் உறையும் எம்பெருமானை நாடி திருமாலிசை பாடினர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்களை கொண்ட ஆன்மீக பாரதத்தில் ஆழ்வார்களின் செந்தமிழ் பாலாய், தேனாய், கற்கண்டாய், தீம்பாகாய் குழைந்து உருகி ஓடியது. திருமகள் நாதனின் திவ்ய நாமங்களை இக்கலியுக மாந்தர் உரக்க பாடி உயர்வு கொள்ள ஆழ்வார்கள் விரும்பிய தமிழ் கொண்டு இவ்வண்டத்தை உண்டு உமிழ்ந்திட்ட வாயனை பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமனை வையங்காத்த பெருமாளை வாழ்த்தி பாடி தரிசனம் காண்போம் வாருங்கள். தேசங்களில் வடமொழி சொற்களுடன் கூடிய எம்பெருமான்களின் திருப்பெயர்கள் அமைந்திருந்தால் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் தமிழை கொண்டு மொழிபெயர்த்தே பாடி அழைத்துள்ளனர். திருக்கண்ணமங்கையிலே உறையும் பத்தராவி பெருமாளை பெரும்புறக் கடல் என்றே அழைத்து மகிழ்ந்தார் மங்கை வேந்தன். கிருபா சமுத்திர பெருமாள் என்னும் திருநாமத்துடன் சிறுபுலியூர் என்னும் திவ்ய தேசத்திலே பாலசயனமாய் உறையும் பெருமாளை அருள்மா கடல் அமுது என்று அவன் திருவடியை சரண் புகுந்தார். எனவே கருமுகில் உருவாய், கனலுருவாய், புனலுருவாய் காட்சி தரும் எம்பிரானே திருக்கூடலூர் என்னும் திவ்ய தேசத்திலே ஜகத் ரட்சகன் என்னும் திருநாமத்துடன் காட்சி தருகிறான். ஜெகத் ரட்சகன் என்னும்படியான திருநாமத்தையே கொண்டிருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் திருக்கூடலூர். ஆடுதுறை பெருமாள் என்ன சாமான்யமாக சொல்லும்படியான வார்த்தை அந்த பகவானுக்கு திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா பாசுரம் பாடியிருக்கிறார். தாம் தம் பெருமை அறியார் தூது வேந்தற்காய வேந்தரூர் போல் காந்தள் விரல் மென்கல நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே. இந்த ஊரினுடைய அபாரமான வர்ணனை திருமங்கையாழ்வாருடைய வர்ணனை. திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாமே பொதுவாக ஊரை பற்றி இரண்டடியாகவும் அவ்வூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி இரண்டடியாகவும் அமைந்திருக்கக்கூடியது. பதியே பரவித்தொழும் தொண்டராக அமைந்திருக்கக்கூடியவர் இந்த திருக்கூடலூர் எம்பெருமானை ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணியருளி இருக்கிறார். அவன் ஜெகத் ரட்சகனாக இருக்கிறான். ஜகம் என்றால் வையம், ரட்சகன் என்றால் காப்பவன். எனவே கலியுகம் முற்றும் நேரத்தில் பிரளய காலத்திலே இவ்வுலக மக்களை காக்கும் எண் திசையும் எழு சுடரும் இரு நிலமும் பெரு விசும்பும் உண்டு உமிழ்ந்த பெருமானாய் எம்பெருமான் திகழ்கின்றார். எனவே ஆழ்வார்கள் போற்றிய வையங்காத்த பெருமாள் இவரே. பண்டைய காலத்திலே அம்பரீஷன் வழிபட்ட ஜகத் ரட்சக எம்பெருமானின் ஆடுதுறை பெருமாள் திருக்கோவில் காவிரியின் பிரளயத்தால் மூழ்கிவிட பின்பு மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாளின் திருப்பணியால் பொலிவு பெற்று இவ்வையகத்தோர் வழிபடும் வகையில் வையங்காத்த பெருமாளை தரிசிக்க வழிவகை செய்தார். கருந்தண் கடலும் மலையும் உலகும் அருந்தும் மடிகள் அமரும் ஊர் போல் பெருந்தண் முல்லை பிள்ளையோடி குருந்தம் தழுவும் கூடலூரே என 5 நிலங்களுக்கு ஒப்பாக உய்ய வந்த பெருமாளை ஓமையுடன் பாடி நின்றார் மங்கை மன்னன். கண்ணன் மேவி திகழும் கூடலூரை குறிஞ்சி பாடும் கூடலூர்,
கயல் மீன் கொள்ளும் கூடலூர், கொண்டல்லதிரும் கூடலூர் என்றெல்லாம் இயற்கை வர்ணனையோடு இறையை இன்தமிழால் பாடினார் கலியன். தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன், சிவபிரானின் துக்கம் துடைத்தவனே ஜகத் ரட்சகன். இந்த ஜகத் ரட்சகனை ஜெகநாதன் என்னும் திருநாமத்துடன் சிவனின் வாகனமாகிய நந்தியின் சாபம் தீர்த்து நந்திபுர விண்ணகரத்தில் கோவில் கொண்டுள்ளான். புரட்டாசி மாத புனர்வசு திருநாளான இன்று பொன்னடிக்கால் ஜீயர் அவதரித்த கன்னி புனர்வசு தினத்திலே நந்திபுர ஜெகநாதனை வானமாமலை மடத்தில் நடக்கும் வைபவத்திலே வையங்காத்த பெருமாளின் பெருமையினை கண்டு மகிழ்வோம். ஆழ்வார்கள் தரிசனம். இடைவேளை